அது ஊர் பேர் திருச்சோற்றுத்துறை. சுவாமிக்கு 2 திருநாமம். ஒன்று ஓதன வனேஸ்வரர், இன்னொன்று தொலையாச்செல்வர்னு பேர். ஓதனம்னா அன்னம், வனம்னா காடு. சுவாமி இங்கே அன்னத்தையே காடாக வச்சுருக்கார். ஒரு காலத்தில் ஊரே பஞ்சமாக இருந்தபோது 2 பேரும் பிராமண தம்பதிகள் கோயிலில் சுவாமிகிட்ட தவம் இருந்தால் அவர் 2 பேரும் தவறத்துக்கு இறங்கி சுவாமி இங்கே அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்கார். அவர் 2 பேரும் லோகக்ஷேமத்துக்காக சுவாமிகிட்ட தவம் இருந்தால் கால் முட்டி போட்டு கை கூப்பியிருக்கும். அவர் 2 பேருக்கும் சுவாமி இங்கே திருமண கோல காட்சியும் காமிச்சிருக்கார். நீங்கள் பார்க்குறது கல்யாண கோலம். சுவாமி இட பக்கமும் அம்பா வெள்ள பக்கமும் இருப்பாள். அதனால் தான் இந்த ஊர் பேர் திருச்சோற்றுத்துறைன்னு பேர். காசிக்கு அடுத்தபடி அம்பாளுக்கு தான் அன்னபூரணியாக இருக்கா. அம்பாளுக்கு இன்னொரு திருநாமம் ஒப்பில்லாமைன்னு பேர். கௌதம மகரிஷி, சூரிய பகவான், இந்திர பகவான், ஆதிசேஷன் இவர் 4 பேரும் பூஜை பண்ண சுவாமி இவர். அதுவும் இல்லாமல் சம்பகன்ற ஒரு திருடருக்கு சுவாமி இங்கே அருள் புரிஞ்சிருக்கார். அவர் அன்றைக்கி சிவராத்திரி விடிய விடிய பூஜை இல்லையா, அப்படியே உட்காந்துட்டார். அதுக்கே சுவாமி அவருக்கு கைலாயபதியை கொடுத்து அருள் பண்ணார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்ம சுவாமி. நம்ம கோயிலில் முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் மத்தியில் சோமாஸ்கந்த மூர்த்தமாக முருகர் இருக்கார். நல்ல பிரம்மாண்டமாக 6 அடி வசரத்தில் 6 முகத்தோடையும் 12 கரத்தோடையும் மயில் வாகனத்தில் அமர்ந்த கோலம். இங்கே மயில் வந்து சுவாமிக்கு இடது பக்கம் இருக்கும், அதுக்கு பேர் இந்திர மயில்னு சொல்லுவாள். வலது பக்கம் இருந்தால் அசுர மயில்னு சொல்லுவாள். அதாவது சூரசம்ஹாரத்துக்கு போகிற வரைக்கும் இந்திரன் தான் சுவாமிக்கு மயில் வாகனமாக இருக்கார். சம்ஹாரத்துக்கு அப்புறம் தான் அசுர மயிலாக வர்றான். ஸோ சம்ஹாரத்துக்கு முன்னாடி உள்ள முருகர் இவர். அருணகிரியாரும் முருகப்பெருமானும் இங்கே உட்காந்து பேசி நடந்தது. ராமாயணம் ஆரம்பித்ததே இங்கே தான். தசரத சக்கரவர்த்தி புத்திரபாகி வேண்டி வந்திருக்கார். அப்போது நம்ம முருகரை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு சுவாமிகிட்ட வரமாக கேட்டிருக்கார். நம்ம சுவாமி தான் அசிரீரியாக வரம் கொடுக்குறார். சத்புத்திரன் கொடுக்குறேன், அவனுக்கு ராமன் நாமன் சுட்டி வளர்த்துவான்னு சொன்னதே நம்ம சுவாமி தான். ஸோ ராமாயணம் ஆரம்பிக்கிறதுக்கும் ராமர் அவதரிக்கிறதுக்கும் இந்த கோயில் முக்கியமான காரணம். அதனால் முருகர்கிட்ட புத்திர பாக்கியத்துக்காக வேண்டிக்கிற வழக்கம் உண்டு. இந்த ஊரில் ஒரு வாய்க்கால் இருக்குது. அந்த வாய்க்கால் பேர் சோறுடையான் வாய்க்கால்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் அன்னபூர்ணியம்பாள் இந்த ஊரில் பசி பஞ்சம் எதுவுமே கூடாதுங்கிறதுக்காக வாய்க்கால் முழுக்க தண்ணிக்கு பதிலாக சாதமாகவே போக விட்டுருக்கா அம்பாள். அது மாதிரி இந்த ஊர் தென்பகுதியில் ஒரு வயக்காடு இருக்குது. அந்த வயக்காட்டை குறிப்பிட்ட பகுதி மட்டும் நெல்லுக்கு பதிலாக நேரடியாக அன்னமாக விளையும், சாதமாகவே விளையும். அது தேவர்கள்லாம் வந்து பறவையாக சாப்பிட்டு போகிறது அதிகமாக சொல்லுவாள். இன்னை வரைக்கும் வந்துட்டுருக்கு. கலியுகம் நம்ம கண்ணில் படுறதில்லை. எல்லாத்துக்கும் மேலே மூவரால் பாடப்பெற்றது. எம்பிரான் திருஞான சம்பந்தர், எம்பிரான் திருநாவுக்கரசர், எம்பிரான் சுந்தர மூவரும் பாடியிருக்கா. நம்ம கோயிலுக்கு மொத்தம் 6 தேவார பதிகங்கள். காவிரி தென்கரைக்கு இது 13ஆம் க்ஷேத்திரம். சப்தஸ்தானங்களில் அது 3வது கோயில். சித்திரை மாதம் விசாகத்தன்னைக்கு பல்லக்கு திருவிழா வரும். ஐப்பசி அன்னாபிஷேகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இங்கே அக்ஷய திருதை இங்கே தான் ஆரம்பம். சுவாமிக்கு தான் அக்ஷய பாத்திரமே கொடுத்துருக்கார். அன்றைக்கி அம்பாளுக்கு விசேஷ அபிஷேகம் அலங்காரம் பண்ணி கையில் அக்ஷய பாத்திரம் கொடுத்து அதிலிருந்து எல்லாருக்கும் அரிசியும் காசும் கொடுப்போம். அதை வாங்கிட்டு போய் ஆற்றுல வச்சுட்டு ஆகாரத்துக்கும் செல்வத்துக்கும் என்றைக்கும் பஞ்சம் வராத ஐதீகம். குழந்தைகளுக்கு முதல்ல அன்னப்பிராசனம் பண்ணுறது இங்கே வந்து பண்ணுற விசேஷம். 7ஆம் மாதம் சாப்பாடு விட்டுரும் இல்லையா, அது இங்கே வந்து பண்ணுற விசேஷம். சிவராத்திரி ரொம்ப விசேஷமாக கிராண்டாக இருக்கும். நம்ம கோயில் பிரம்மோற்சவம் பங்குனி உத்திரம். இங்கே 10 நாள் விழாவே உண்டு. எல்லாத்துக்கும் மேலே சுவாமி சுயம்பு முகூர்த்தம், தானே தோன்றியவர். கடைசியாக சோறு அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற சாப்பாடுத்தனம் முக்தி மோட்சம்னு அர்த்தம். இங்கே வந்து வழிபட்ட மறுஜன்மம் கிடையாது, பிறவியே போகக்கூடிய பெருமான். ஸோ ஒரு மனுஷாளுக்கு வேண்டிய 3 விஷயம் கிடைக்கும். சுவாமி அம்பாள் கல்யாண கோலம், கல்யாண பாக்கியம் உண்டு, முருகட்ட புத்திர பாக்கியம், கடைசியாக மோட்சம். அப்பேற்பட்ட விசேஷமான தலம் இது திருநாவுக்கரசர். நன்றி. அனைத்து பக்தர்களும் திருச்சோற்றுத்துறை வந்து சாமியை நேரடியாக தரிசனம் செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா திருவையாறுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது. திருச்சோற்றுத்துறை திருக்கண்டியூர்லேருந்து ஐயம்பேட்டை செல்லும் வழியில் ஒரு 3-4 கிலோமீட்டரில் இருக்குது. சாமியை நேரடியாக வந்து அன்னபூரியையும் சாமியையும் வந்து தரிசனம் செய்ய பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.